சபரிமலையில் மண்டலகால பூஜை நடைபெற்று வருவதால் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகிறார்கள். பக்தர்கள் அனுமதிக்காத ஆன்லைன் டிக்கெட் பதிவு 75,000, ஸ்பாட் புக்கிங் 5,000 என மொத்தம் 80,000 பக்தர்கள் தினசரி அனுமதி வழங்கப்படுகிறது. இன்று பம்பை பகுதியிலிருந்து எந்த சிரமமும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அப்பாச்சிமேடு, நீலிமலை, சபரிபீடம், சரணகுத்தி, நடப்பந்தல், சன்னிதானம் மூலம் 18ஆம் படி ஏறி சுவாமி ஐயப்பரை தரிசனம் செய்தனர். மண்டல பூஜை காரணமாக சபரிமலையின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக சபரிமலை கேரளா செய்தியாளர் ஷாலு, செய்தி வாசிப்பாளர் ಅವರು 24 ಜನ ಬಂದಿದ್ದೀವಿ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, ರಶ್ ಇಲ್ಲ, ಆರಾಮಾಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬಿಸ್ಕೆಟ್, ನೀರು, ಪ್ರತಿಯೊಂದು ಎಲ್ಲ ವ್ಯವಸ್ಥೆ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮಾಡೋರೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಕೇರಳ ವ್ಯವಸ್ಥೆ. ಯಾರೋ ಬಂದು ಮಾಮೂಲಿ ಅಪ್ಸಿದ್ರು ಎಲ್ಲ ಅದೇ ಇದೀವಿ ಅಂತ ಏನಿಲ್ಲ. ಕೇರಳದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಅಯ್ಯಪ್ಪನ ದರ್ಶನ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಎಲ್ಲರೂ ಆರಾಮಾಗಿ ಬನ್ನಿ, ಆರಾಮಾಗಿ ಹೋಗಿ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಯಾರೋ ಅಪ್ಸಿರೋದೇ ನ್ಯೂಸ್ಗೆಲ್ಲ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಳಕ್ ಹೋಗ್ರಿ. ಒಳ್ಳೆ ದರ್ಶನ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಫೆಸಿಲಿಟೀಸು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡೋರೆ. ಆರಾಮಾಗಿ ಬನ್ನಿ, ಹೋಗಿ. എന്റെ പേര് പ്രതാപ് എന്നാണ്. ഞാൻ കൊല്ലത്തുനിന്നാണ് വരുന്നത്. ഞങ്ങൾക്ക് വളരെ ഭംഗിയായിട്ട് ക്യൂവിലെത്താൻ പറ്റി. ഇവിടെ തിരക്കൊക്കെ വളരെ കുറവാണ്. എല്ലാം വളരെ അറേഞ്ച്ഡാണ്. വഴിക്ക് വരുന്ന വഴിക്ക് ഫുഡും വെള്ളവും ഒക്കെ ഞങ്ങൾക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട്. വളരെ ഭംഗിയുള്ള അറേഞ്ച്മെന്റ് ആണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ಸುತ್ತಮುತ್ತ ಭಾರಿ ಮಳೆ. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் மகா கும்பாபிஷேகத்துக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேகம் தொடர்பான ஆயத்த பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் மிகுந்த வைபவத்துடன் டிசம்பர் 8ஆம் தேதி அதிகாலை கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிவகங்கை தீர்த்தக்குளம் அருகே 70 ஓமகுண்டங்களுடன் நவகுண்ட யாகசாலை அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. யாகசாலைக்கான தாழ்வார்கள் அமைத்தல், வேத வித்வான்களுக்கு அமர்விடங்கள், யாக பாதிரங்கள், யாகசாலை அலங்காரம் உள்ளிட்ட பணிகள் இடைவிடாது தொடர்கின்றன. டிசம்பர் 4 முதல் யாகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் ஆரம்பமாகும் என்று கோவில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதன் பின்னர் தொடர்ச்சியாக வேத பாராயணம், ஹோமங்கள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் உள்ளிட்ட மத சடங்குகள் நடைபெறும். மகா கும்பாபிஷேக விழாவின் உச்ச நிகழ்வாக டிசம்பர் 8 அதிகாலை ராஜகோபுரம், பல்வேறு விமானங்கள் மற்றும் மூலவரான ஏகாம்பரநாதருக்கு கும்பாபிஷேகம் மிகுந்த பக்தி மரியாதையுடன் செயல்படுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில் வளாகம், சுற்றுப்புற சாலைகள், பக்தர்கள் வசதிக்கான கூடுதல் ஏற்பாடுகள் போன்றவை தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. காவல்துறையினரும் கோவில் நிர்வாகமும் தன்னார்வ அமைப்புகளும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த தேவையான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் நகரமே பண்டிகை போல மாறியுள்ளது. பே. லோகநாதன், காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் 3 கட்ட போராட்டங்கள் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவ பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முயன்றனர்.
அப்போது போலீசார் சவப்பாடையை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, வைத்தியநாதன், MLA உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி செய்திகளுக்காக பரணிச்சந்திரன், சீஃப் ரிப்போர்ட்டர், செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. பாஜகவில் ஒருமித்த கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தில் வெவ்வேறு குரலில் பேசி வருகின்றனர். அமைச்சர் S. சிவசங்கர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை அறிமுகம், மாநில உரிமைகளை பறிப்பதில், சட்டங்களுக்கான அனுமதி கொடுப்பதில், ஆளுநரை வைத்து தடுப்பதில் ஒன்றிய அரசு எப்படி வஞ்சகம் செய்கிறதோ அதே வஞ்சகத்தோடு இப்போது மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அனுமதி தராமல் பாஜக நிறுத்தியிருக்கிறது. அமைச்சர் S. சிவசங்கர். இப்படியெல்லாம் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் பயந்து போய் கொண்டு நமக்கு வாக்களிப்பார்கள் என பாஜக நம்புகின்றது. மெட்ரோ ரயில் விவகாரத்தில் மக்கள் தொகையை காரணமாக சொல்கின்றனர். வட இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட நகரங்களில் கூட மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. அமைச்சர் S. சிவசங்கர். பாரத்துக்கு வெறும் 80 பேர் மட்டுமே பயணிக்கும் நிலையில் வட இந்தியாவில் சில மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது. மத்திய அமைச்சர் மக்கள் தொகையை காரணமாக சொல்கிறார். வானதி ஸ்ரீனிவாசன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படும் என்கிறார். நயினார் நாகேந்திரன் வேறு காரணத்தை சொல்கிறார். அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் SP ராஜா, செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதிய பேருந்துகள் கடந்த ஆண்டிலிருந்து படிப்படியாக மாற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு அரியலூரிலே 4 பழைய வழித்தடங்களில் இயங்கிக் கொண்டிருந்த பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அதேபோல் செந்துறையில் 5 பேருந்துகள் புதிய பேருந்துகள் வழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. எனவே பொதுமக்கள் பழைய பேருந்துகளிலே பயணப்பட்டு சிரமப்படுகின்ற நிலை மாற்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதேபோன்று கூடு கட்டுகின்ற புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு கூடு கட்டுகின்ற பணி நிறைவு பெற்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் இதே போன்ற புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இன்றைக்கு அதுபோன்று அரியலூர் மாவட்டத்தில் இந்த பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. போக்குவரத்து துறையில் புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்குதா? புதிய திட்டங்கள் சென்னையில் தொடர்ந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஏற்கனவே டிக்கெட் வாங்குவதற்கு பணம் கொடுத்து வாங்குகின்ற அந்த சூழலை மாற்றுவதற்கு டிக்கெட்டிங் மிஷின் கொடுத்து துவக்கப்பட்டது. இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. திருக்கோவிலூர் ஊதிய மைய நூலகத்தில் 58வது தேசிய நூலக வார விழா கொண்டாடப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் முழுநேர கிளை நூலகத்தில் சனிக்கிழமை இன்று தேசிய நூலக வார விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு வாசகர் வட்டக்குழு தலைவர் கவிஞர் சிங்கார ஊதியன் தலைமை வகித்தார். நூலக கொடையாளர்கள் தி குணா, ஜூடியா தியாகராஜன், தொழிற்சங்க தலைவர் க சரவணன், நல் நூலகர் கோ தனுஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நல் நூலகர் மு அன்பழகன் நிகழ்ச்சி தொடக்க உரையாற்றினார். நூலகர் ரா வசந்தி வரவேற்றார். திருக்கோவிலூர் நகர்மன்ற தலைவர் DN முருகன் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தும், இவ்வாண்டு நல் நூலகர் டாக்டர் SR அரங்கநாதன் விருது பெற்ற துறவி கிளை நூலக நூலகர் மா தர்மனுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றினார். நகர்மன்ற துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி குணா நூலக புரவலர்களுக்கு பட்டயம் வழங்கி பாராட்டி பேசினர். இராணுவ வீரர் கல்யாண்குமார், கல்வியாளர் தமிழ்ச்செல்வன், அருள்கவிஞர் அருள்நாதன், தங்கராசு, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பு ராஜேந்திரன், கவிஞர் ராம சுதாகரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நூலகர் வி வித்யாகராஜன் நன்றியுரையாற்றினார். நிகழ்வில் ஊதிய மைய நூலகர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் வாசகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நூலக பணியாளர்கள் சு சம்பத், சா தேவி ஆகியோர் செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர், செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கட்சி செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கா கார்த்திகேயன் BSc MLA பிறந்தநாளை முன்னிட்டு ரங்கப்பண்ணூர் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் RMSK அர்ச்சனா காமராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அசோக்குமார், மாவட்ட கவுன்சிலர் அஸ்வினி செந்தில்குமார் அவர்கள் மற்றும் நல்ல தம்பி பழனிவேல், ரங்கநாதன், செல்வராஜ், கோவிந்தராஜ், வெங்கடேசன், தங்கராஜ், கோவிந்தன், வெங்கடேசன், அருணகிரி, மெய்யப்பன், நாகராஜ், முருகன், மாரி, படையப்பா, தரணி எழில் மற்றும் ஊராட்சி செயலாளர் திருமாவளவன் மற்றும் கட்சி முன்னோடிகள், ரங்கப்பண்ணூர் பஞ்சாயத்தில் அலுவலகத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர், செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. நீங்க உள்ள வந்து குடிச்சிங்க. அடைமழை இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 22/11/2025 நாகை மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றியம், வேளாங்கண்ணி, புதுப்பள்ளி, விழுந்தாம்பாவாடி, காரப்பிடாகை, வடக்கு கீழப்பிடாகை, திருப்பூண்டி மேற்கு, கீழையூர் ஆகிய ஊர்களில் கடந்த 2 மணி நேரமாக பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நாகப்பட்டினம் செய்திகளுக்காக கண்ணுசாமி, செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. தருமபுரியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் 3000க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்று நிகழ்வை சிறப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பி பள்ளிப்பட்டி ஜெயின் மேரிஸ் மெட்ரிக் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்துறை உயர் சிறப்பு மருத்துவ முகாம் திமுக ஒன்றிய செயலாளர் BS சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் P பழனியப்பன் அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வை சிறப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் 24 வகையான மருத்துவ சிகிச்சை பிரிவுகளில் வழங்கப்படும் சேவைகளை பார்வையிட்டார். இந்நிகழ்வினை மருத்துவத்துறை சார்பாக தலைமை மருத்துவர் கௌரி சங்கர் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். மேலும் நிகழ்வில் பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார், வர்த்தக அணி சார்பாக சத்தியமூர்த்தி நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் தினேஷ் மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் கார்த்திக், ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் கிளை செயலாளர் ஜனா, ராஜேந்திரன், மகேந்திரன், சுதந்திரம் மற்றும் கழக நிர்வாகிகள் முகாமிற்கான பொதுமக்களுக்கு வசதிகளை சிறப்பாக செய்தனர். மேலும் நிகழ்விற்கு 11 ஊராட்சிகளில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்வினை செயல்படுத்தியமைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் நன்றியை தெரிவித்தனர். மண்டல செய்தியாளர் டி ராஜீவ் காந்தி, செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. உள்ள
பழசாங்க கயிறு கட்டி வச்சிருக்கு. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அஇஅதிமுக கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் சுப்பையா பிஏபிஎல் அவர்கள் தனது பொறுப்பேற்புக்கு பின்னர் அப்பகுதியில் கட்சி இயக்கத்தை மீண்டும் எழுச்சியடைய செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அதன்படி இன்று வீரசோழன் நகரம், ஒட்டங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிளைக்கழக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஒற்றுமை, ஒருமைத்தன்மை மற்றும் உறுதியான கட்சி பணிகளின் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் அனைத்து கிளைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று கழகத்தின் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்த எம் சுப்பையா அவர்கள் எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி நிச்சயம் என உறுதி தெரிவித்து பகிரங்க உரையில் நமது வீரசோழன் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிளைகள் கழகத்தின் தோழமை மனப்பாங்கின் அடையாளமாக திகழ்கின்றன. இங்கு உள்ள ஒவ்வொரு கழக உறவினரும் கட்சி வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பீர்கள் என்றார். நிகழ்வில் உணர்ச்சி, வரலாறு மற்றும் உற்சாகம் நிரம்பிய வலுவான பங்கேற்பு காணப்பட்டது. வெற்றி நமதே என முழக்கம் எழுந்தது. தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா. அழகர்சாமி, செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. சென்னை அயனாவரம் ஜாயின் ஆபீஸ் சாலை சந்திப்பில் மருத்துவமனை வளாகம், பள்ளி வளாகம் பகுதிக்கு அருகில் உள்ள கடை எண் 317 டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் பல அமைப்புகள் கலந்து கொண்டனர். இதில் DYFI அமைப்பினரும், பெண்கள் ஜனநாயக முன்னேற்றம் அமைப்பினரும் கலந்து கொண்டனர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடையை மூடச் சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் காவல்துறை தலையிட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் எம். யாசர் அலி, செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் பட்டணம் காத்தாதான் முதல்நிலை ஊராட்சி பாரதி நகர் மெயின் ரோட்டில் உள்ள மார்க்கெட் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் மார்க்கெட்டுக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் காய்கறி விற்பனை செய்யும் வியாபாரிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இப்பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இங்குள்ள கடைகளுக்கு பட்டணங்கத்தான் முதல்நிலை ஊராட்சி நிர்வாகம் தினசரி கட்டணமாக ரூபாய் 100 வீதம் சந்தாவாக வசூல் செய்யப்படுகிறது. இப்பகுதி அருகில் குழந்தைகள் மருத்துவமனை அமைந்துள்ளது. மருத்துவமனைக்கு வருவோர்கள் மேலும் நோய் பரவும் அபாயம் உள்ளது. ஆகவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனித்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் கழிப்பிட வசதி இல்லாததால் இங்கு வெளியில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகள், பெண்கள் பெரிதும் சிறந்து அடைந்து வருகின்றனர். நீண்ட கால கோரிக்கையான கழிப்பிட வசதி செய்து தர பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோரிக்கை வைக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார். ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் பிறந்தநாள் விழா முன்னிட்டு செங்கனாங்கொள்ளை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் 500 மரக்கன்றுகள் நட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினார்கள்.
கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கயிர் கார்த்திகேயன் அவர்களின் பிறந்த நாளை நவம்பர் 22 முன்னிட்டு செங்கனாங்கொள்ளை ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி கோபி ஏற்பாட்டில் திருக்கோவிலூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் எம் ராஜேந்திரன் தலைமையில் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் ஒன்றிய அவைத் தலைவர் கண்ணன், பொருளாளர் காமராஜ், முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜகோபால், ஒன்றிய நிர்வாகிகள் முருகன், பிரகாஷ், கிளை கழக செயலாளர்கள் ஏழுமலை, கோவிந்தராஜ், ராகவன், சரவணகுமார், சங்கர், மணிகண்டன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வி. ஜெய்சங்கர். மக்கள் மீது அக்கறை கொள்ளாத மாடு உரிமையாளர்கள். நன்மங்கலம் கோவிலம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வெள்ளக்கல் போன்ற இடங்களில் காலை நேரங்களில் பள்ளிக்குச் செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவருக்கும் மிகுந்த இடையூறு ஏற்படுகிறது. மேலும் இந்த மாடுகள் சாலையில் நிற்பதால் வாகன விபத்து ஏற்பட்டு மக்களின் உயிர் கேள்விக்குறியாகி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் ஊராட்சியின் சார்பாக மாடு வளர்ப்போர் விழிப்புணர்வு பலகை வைக்கப்பட்டு அதை மதிக்காமல் செயல்படும் மாடு உரிமையாளர்கள் அது மட்டுமின்றி சாலையில் அமரும் மாடுகள் மீது வாகனங்கள் ஏறி செல்வதால் மாடுகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகிறது. இதை தொடர விடாமல் ஊராட்சி மற்றும் நகராட்சி நடவடிக்கை எடுக்குமா? சாய் பாலாஜி, தென்னை தெற்கு மாவட்ட நிருபர். மக்கள் மீது அக்கறை கொள்ளாத மாடு உரிமையாளர்கள். நன்மங்கலம் கோவிலம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வெள்ளக்கல் போன்ற இடங்களில் காலை நேரங்களில் பள்ளிக்குச் செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவருக்கும் மிகுந்த இடையூறு ஏற்படுகிறது. மேலும் இந்த மாடுகள் சாலையில் நிற்பதால் வாகன விபத்து ஏற்பட்டு மக்களின் உயிர் கேள்விக்குறியாகி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் ஊராட்சியின் சார்பாக மாடு வளர்ப்போர் விழிப்புணர்வு பலகை வைக்கப்பட்டு அதை மதிக்காமல் செயல்படும் மாடு உரிமையாளர்கள் அது மட்டுமின்றி சாலையில் அமரும் மாடுகள் மீது வாகனங்கள் ஏறி செல்வதால் மாடுகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகிறது. இதை தொடர விடாமல் ஊராட்சி மற்றும் நகராட்சி நடவடிக்கை எடுக்குமா? சாய் பாலாஜி, தென்னை தெற்கு மாவட்ட நிருபர்.